Hello students, இந்த வீடியோல நம்ம சார்ல்ஸ் லா பார்க்கலாம். So சார்ல்ஸ் லா அப்படின்றது வால்யூம்க்கும் டெம்பரேச்சருக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். ஒரு பீக்கரில் ஐஸ் வாட்டர் எடுத்துக்கிட்டு ஸோ அதில் வந்துட்டு ஒரு பலூனை கொஞ்சம் ஏர் ஃபில் பண்ணி நம்ம உள்ளே போட்டோன்னா இதில் இருக்கக்கூடிய இந்த மாலிக்யூல்ஸ் ஏர் மாலிக்யூல்ஸ் எப்படி இருக்கும், இப்படி கொஞ்சம் பக்கத்தில் இருக்கும். இப்போது கொஞ்ச நேரம் கழித்து இதே பலூனை நம்ம வந்துட்டு ஹாட் வாட்டருக்கு ஷிஃப்ட் பண்ணுறோம். ஸோ இந்த பலூனை என்ன பண்ண போகிறோம், ஹாட் வாட்டரில் ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ ஹாட் வாட்டரில் ஷிஃப்ட் பண்ண உடனே இந்த பலூன் என்னாக ஆரம்பிக்கும், பெருசாக ஆரம்பிக்கும். இப்போ இது உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஏர் மாலிக்யூல்ஸ் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி இருந்ததை விட எட்ட போயிருக்கும். ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன எடுத்திருக்கோம், ஐஸ் வாட்டர். இங்கே நம்ம என்ன எடுத்திருக்கோம், ஹாட் வாட்டர். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா இந்த ஹாட் வாட்டரில் இருக்கக்கூடிய ஹீட்டை இந்த பலூன் உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஏர் மாலிக்யூல்ஸ் என்ன பண்ணும், அப்சர்வ் பண்ணும். அப்சர்வ் பண்ணோடனே அதனுடைய கைனடிக் எனர்ஜி என்ன ஆக ஆரம்பிக்கும், இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆனோடனே மாலிக்யூல்ஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன பண்ண ஆரம்பிக்கும், மூவ் ஆக ஆரம்பிக்கும். அதனால அந்த பலூன் என்ன ஆகுது அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம், டெம்பரேச்சரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் என்ன ஆயிருக்கு, இன்க்ரீசஸ் தி வால்யூம். ஸோ கன்க்ளூஷன் அதுதான், டெம்பரேச்சரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது வால்யூம் என்ன ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் தி வால்யூம். ஸோ இதை தான் வந்து சார்ல்ஸ் லா நம்மளுக்கு சொல்லுது. ஸோ சார்ல்ஸ் லாவினுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, for a fixed mass of a gas at constant pressure, the volume is directly proportional to its temperature. So constant pressure, pressure change பண்ணாம அப்படியே கான்ஸ்டண்டா வச்சிருக்கும் பொழுது டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணணும்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ டெம்பரேச்சரும் வால்யூமும் தே ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஈச் அதர். ஸோ இதை நம்ம மேத்தமெட்டிக்கலாக எழுதுறோம் அப்படின்னா எப்படி எழுதலாம், V is directly proportional to T. ஸோ இந்த இடத்துல ப்ரொபோர்ஷனாலிட்டி சைனை எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கான்ஸ்டன்ட் இன்சர்ட் பண்ணலாம். ஸோ V is equal to, இந்த இடத்துல நான் என்ன போடுறேன், T அப்படின்னு போடுறேன். ஸோ இந்த இடத்துல K அப்படின்றது இட் இஸ் proportionality constant. ஸோ ப்ரொபோர்ஷனாலிட்டி சைனை எடுத்துட்டு ஈக்குவல் டு போட்டோம்னா அந்த இடத்துல நம்ம என்ன போடணும், ஒரு கான்ஸ்டன்ட் போடணும். அதனால V is equal to KT அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். இப்போ இதை நம்ம எப்படியும் மாற்றி எழுதலாம், V by T is equal to என்னன்னு எழுதலாம், K. ஸோ இதுவும் வந்துட்டு கரெக்ட் தான். ஸோ V is directly proportional to T அப்படின்றத V is equal to KT ன்னு எழுதலாம், அல்லது V by T is equal to K. K அப்படின்றது கான்ஸ்டன்ட். இப்போ டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸுக்கு நம்ம வால்யூம் எடுத்தோம் அப்படின்னா, ஸோ டெம்பரேச்சர் 1க்கு ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டெம்பரேச்சர் எடுக்கிறோம், டெம்பரேச்சரில் நம்ம வால்யூம் மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், V1 அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது டெம்பரேச்சரில் வால்யூம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா V2. ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸில் நம்ம எடுக்கும் பொழுது இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம், V1 by T1 is equal to என்ன தான் வரப்போகுது, கான்ஸ்டன்ட் தான் வரப்போகுது, which is equal to V2 by T2 which is also equal to constant K. So for different temperature different volume எடுத்துக்கிட்டோம்னா நம்ம V1 by T1 is equal to V2 by T2 is equal to constant அப்படின்னு எழுதலாம். So அடுத்து நம்ம பார்க்க போறது variation of volume with temperature at constant pressure பார்க்க போறோம்.
ஸோ இப்போ நம்ம வந்துட்டு கிராஃப் ஒன்று பிளாட் பண்ண போகிறோம். கிராஃப் எதுக்கும் பிளாட் பண்ண போகிறோம் அப்படின்னா வால்யூமுக்கும் டெம்பரேச்சருக்கும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா டெம்பரேச்சர் எடுத்துக்கிறோம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் டெம்பரேச்சர். ஸோ இங்கே 0 எடுத்துக்கிறோம். டிகிரி செல்சியஸில் நம்ம போடுறோம். ஸோ 0 டிகிரி செல்சியஸ், 100 டிகிரி செல்சியஸ், 200, 300, 400. அதே மாதிரி இந்த பக்கம் என்ன பண்ண போகிறோம், -100 டிகிரி செல்சியஸ், -200 டிகிரி செல்சியஸ், -300 டிகிரி செல்சியஸ், -400 டிகிரி செல்சியஸ். இப்போ இந்த பக்கம் y ஆக்சிஸ்க்கு நம்ம என்ன எடுக்க போறோம் அப்படின்னா வால்யூம் எடுக்க போறோம். ஸோ இது வந்து வால்யூமுக்கு அதே மாதிரி நம்ம 50, 100, 150, 200, 250. ஸோ வால்யூமுக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட் வால்யூமுக்கு கிராஃப் பிளாட் பண்ண போகிறோம். ஸோ கிராஃப் எப்படி பிளாட் பண்ண போகிறோம், நம்ம ஃபஸ்ட்டு ஐஸ் வாட்டரில் வச்சிருந்தோம். ஸோ அந்த ஐஸ் வாட்டர் டெம்பரேச்சர்லேருந்து அப்போ -டிகிரிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், +டிகிரிக்கு மாற்ற போகிறோம். ஸோ நம்ம வந்துட்டு அந்த மாதிரி நம்ம பிளாட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸ் வால்யூமுக்கு நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக நம்மளுக்கு கிடைக்குது, ஒரு லீனியர் லைன் நம்மளுக்கு கிடைக்குது. கான்ஸ்டண்ட்டாக என்ன ஆகுது, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது நமக்கு இந்த வால்யூம் என்ன ஆகிட்டு வருது, இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. இப்போ இதை பார்த்தோன்னா இந்த லைனுக்கு பேர் நம்ம ஐசோபார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஐசோபார் அப்படின்றது லீனியர் இன்க்ரீஸ் இன் வால்யூம் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது கான்ஸ்டண்ட்டாக என்ன ஆகுது, வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகிட்டு நம்மளுக்கு ஒரு லீனியர் ஸ்ட்ரெயிட் லைன் கொடுக்குது அப்படின்னா அந்த லைன்ஸை நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஐசோபார் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த லைன் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கிறதுனால நம்மளுக்கு இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் கொடுக்கும். ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் நம்மளுக்கு தெரியும், y = mx + c. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷனை இந்த டெம்பரேச்சர் வால்யூமுக்கு எழுத போகிறோம். ஸோ எழுதுனா நம்மளுக்கு என்னன்னு கிடைக்கும், நம்ம y ஆக்சிஸில் என்ன எடுத்திருக்கோம், ஸோ y ஆக்சிஸில் நம்ம என்ன எடுத்திருக்கோம், வால்யூம் எடுத்திருக்கோம். அதனால v = m வந்து கான்ஸ்டன்ட், அதனால m. x ஆக்சிஸில் என்ன எடுத்தோம், டெம்பரேச்சர் எடுத்தோம். அதனால இந்த இடத்துல நம்ம என்ன போட போகிறோம், tன்னு போட போகிறோம், ப்ளஸ் c அப்படின்றது கான்ஸ்டன்ட். ஸோ இந்த ஈக்குவேஷனில் எம்மும் சியும் வந்துட்டு m and c are constants. இப்போ temperature when T is equal to 0 டிகிரி செல்சியஸா இருக்கும் பொழுது, ஸோ இதில் பார்த்தோம்னா டெம்பரேச்சர் 0 டிகிரியில் இருக்கும் பொழுது நம்மளுக்கு வால்யூம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இதுலேருந்து இது வரைக்கும் இந்த வால்யூமை வந்து நம்ம என்னன்னு எடுத்துக்க போகிறோம், V0ன்னு எடுத்துக்க போகிறோம். இந்த வேல்யூவை நான் என்னன்னு எடுத்துக்க போகிறேன், V0. அப்போ டெம்பரேச்சர் T is equal to 0 டிகிரிஸ்ன்னு வரும் பொழுது வால்யூமோட வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு கிடைக்குது, வால்யூம் is equal to எவ்வளோன்னு எழுதியிருக்கோம், V0ன்னு எழுதியிருக்கோம். அப்படின்னா V0 is equal to இந்த இது மாற போறது இல்லை, இது அப்படியே தான் இருக்க போகுது. அதனால இதை நம்ம என்னன்னு எடுத்துக்க போறோம், கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்க போறோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கப்புறம் இப்போ இதுல வந்துட்டு நம்ம இந்த கிராஃப்ல ஸ்லோப் எடுக்கிறோம். ஸ்லோப் எப்படி எடுப்போம், இந்த Tக்கும் Vக்கும் எடுக்க போறோம். ஸோ ஸ்லோப் அப்படின்றது ஏதாவது ரெண்டு வேல்யூக்கு நடுவில் எடுக்க போறோம். ஸோ இந்த பார்ட் வந்து டெல்டா டி, இந்த பார்ட் வந்து டெல்டா வி. ஸோ டெல்டா அப்படின்றது சேஞ்ச் டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து டெல்டான்னு சொல்றோம். ஸோ இது டெம்பரேச்சருக்கு, இது வால்யூமுக்கு. ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்ல போறோம், ஸ்லோப். ஸ்லோப் அப்படின்றது எந்த பார்ட்ல இருந்து வரப்போகுது, இங்க இருந்து. therefore ஸ்லோப்
m is equal to நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு டெல்டா வி பை டெல்டா டின்னு கிடச்சிருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல அதை எழுதும்போது ஸ்லோப் m is equal to நம்மளுக்கு என்னன்னு கிடச்சிருக்கு இங்கே எழுதும் போது டெல்டா வி பை டெல்டா டி. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னா இந்த v is equal to mt plus cல சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் விக்கு பதிலாக நம்ம என்ன போட போகிறோம் v அப்படியே போட போகிறோம். mக்கு பதிலாக என்ன போட போகிறோம் டெல்டா v பை டெல்டா டின்னு போட போகிறோம். இன்டு டி அப்படியே இருக்க போது ப்ளஸ் இப்போ சிக்கு பதிலாக நம்ம என்ன எழுத போகிறோம் v0ன்னு எழுத போகிறோம். ஸோ கான்ஸ்டன்ட் அப்படின்றத நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம் சின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஈக்குவேஷனை dividing this equation by v0. ஸோ நம்பர் போட்டுக்குவோம், அதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இது 1ன்னு எடுத்துக்குவோம், இதை 2ன்னு எடுத்துக்குவோம். ஸோ டிவைடிங் ஈக்குவேஷன் 2 by v0. அப்போ இந்த இடத்துல என்ன வரும் நம்மளுக்கு v by v0 is equal to delta v by delta t into t by v0 plus v0 by v0. அப்போ இதையும் நம்ம என்ன பண்ணலாம் கேன்சல் பண்ணால் 1ன்னு நம்மளுக்கு வரும். ஸோ v by v0 is equal to delta v by delta t into t by v0 plus 1 நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஈக்குவேஷன் எப்படி வருது நம்மளுக்கு v by v0 is equal to delta v by delta t into t by v0 plus 1 நம்மளுக்கு கிடைக்குது. அடுத்து சார்ல்ஸும் கே லூசைக் அப்படின்றவங்களும் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் ப்ரெஷர் சேஞ்ச் பண்ணாமல் ஒரே மாதிரி வச்சிருக்கும் பொழுது அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஒரு டிகிரி ரைஸ் ஆஃப் டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ இப்போ 25 அப்படின்னா 25லேருந்து 26, 26லேருந்து 27 அந்த மாதிரி ஒரு டிகிரி செல்சியஸ் ரைஸ் ஆஃப் டெம்பரேச்சருக்கும் நம்ம எடுத்துக்கிட்ட கேஸ்னுடைய வால்யூம் என்ன ஆக போகுது இன்க்ரீஸ் ஆக போகுது. அதாவது கேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். தேர் இஸ் இன்க்ரீஸ் இன் வால்யூம் ஆஃப் கேஸ். ஸோ ஒரு 1 டிகிரி ரைஸ் ஆஃப் டெம்பரேச்சருக்கும் தேர் இஸ் இன்க்ரீஸ் இன் வால்யூம் ஆஃப் கேஸ். இப்போ நம்ம வந்து ஒரு 3 கேஸ் எடுத்துக்கிறோம். சாம்பிள் ஏ ஒன்று எடுத்துக்கிறோம், சாம்பிள் பி ஒன்று எடுத்துக்கிறோம், சாம்பிள் சி ஒன்று எடுத்துக்கிறோம். ஸோ 3 வெவ்வேறு கேஸஸ் நம்ம கன்சிடர் பண்ணோம்னா இந்த 3த்துலையுமே ஒரு டிகிரி ரைஸ் பண்ணும்பொழுது ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு 37ல இருந்து நான் என்ன பண்ண போறேன் 38 டிகிரிஸ்க்கு ரைஸ் பண்றேன். ஸோ இதுலயும் அதே மாதிரி ரைஸ் பண்ண போறோம், பிலையும் சிலையும். ஸோ எல்லாத்துலயுமே 37 டிகிரிஸ்ல இருந்து 38 டிகிரிஸ்க்கு ரைஸ் பண்ணும் பொழுது இந்த ஏல எவ்வளோ வால்யூம் எக்ஸ்பேண்ட் ஆகுதோ சேம் அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் எதுலையும் இருக்க போது பிலையும் சிலையும் இருக்க போகுது. ஸோ இதை வந்து யாரு சொன்னாங்க அப்படின்னா சார்லஸும் கே லூசைக்கும் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க ஒவ்வொரு டிகிரி ரைஸ் ஆஃப் டெம்பரேச்சருக்கும் நம்ம எந்த சாம்பிள் ஆஃப் கேஸஸ் எடுத்துக்கிட்டாலும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேஸஸ் எடுத்துக்கிட்டாலும் அது எல்லாத்துலேயுமே இன்க்ரீஸ் இன் வால்யூம் அப்படின்றது ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த ரிலேட்டிவ் இன்க்ரீஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது 1 டிகிரிக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத நம்ம எப்படி எழுதுறோம் ரிலேட்டிவ் இன்க்ரீஸ் இன் வால்யூம் per 1 டிகிரி. பர்னாலே 1 தான் அர்த்தம். ஸோ per டிகிரி சென்டிகிரேட். ஸோ ஒரு டிகிரி செல்சியஸ்க்கு எவ்வளோ வந்து வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத நம்ம ஆல்ஃபா அப்படின்னு கொடுக்குறோம். திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/V0 டெல்டா V by டெல்டா T அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்தாங்க. ஸோ ரிலேட்டிவ் இன்க்ரீஸ் அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்றோம் ஆல்ஃபான்னு சொல்றோம். அதனுடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1/V0 into டெல்டா V by டெல்டா Tன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை ஈக்குவேஷன் ஸோ இதை 3ன்னு எடுத்துக்கிறோம். இதை வந்துட்டு என்ன பண்ணுறோம் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1/V0 டெல்டா V by டெல்டா Tயை நம்ம ஈக்குவேஷன் 4ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஈக்குவேஷன் 4 நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னா ஈக்குவேஷன் 3ல சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ சப்ஸ்டிடியூட்டிங்
equation 4 in equation 3. So substitute பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பாப்போம். இந்த பார்ட் எதுல இருக்கு? இங்க இருக்கு. So இந்த பார்ட் தான் நம்ம இப்ப என்னன்னு சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம்? ஆல்பான்னு சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். அப்ப இந்த ஈக்குவேஷன் என்ன நம்மளுக்கு கிடைக்கும்? v by v0 is equal to, so இந்த பார்ட்டுக்கு பதிலா நம்ம என்னன்னு போடலாம்? ஆல்பான்னு போடலாம். இந்த t அப்படியே இருக்கு, t plus 1 வரும். So இந்த v0 நம்ம இந்த சைடு எடுத்துட்டு வந்தோம்னா டிவிஷன்ல இருக்கிறது இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷனுக்கு மாறும். So v is equal to alpha t plus 1 into v0 நம்மளுக்கு கிடைக்குது. So வால்யூம் அப்படின்றத நம்ம எப்படி கொடுக்கிறோம்? ஆல்பா t plus 1 into v0. So v0 அப்படின்றது எங்கிருந்து எடுக்கிறோம்? ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவை தான் நம்ம என்ன எடுக்கிறோம்? v0 எடுத்திருக்கோம். ஆல்பா அப்படின்றது ஒரு டிகிரி ரைஸுக்கும் எவ்வளோ வால்யூம் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு, எவ்வளோ வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றது ஆல்பா. டீன்றது டெம்பரேச்சர். ஸோ இதில் இந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு வால்யூம் கிடைச்சிடும். ஸோ அடுத்து சார்லஸ் இன்னொன்னு நம்மளுக்கு சொன்னாங்க. என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு டிகிரி சென்டிகிரேட் ரைஸ் ஆஃப் டெம்பரேச்சருக்கு எவ்வளோ நம்ம இங்க சொல்லியிருக்கோம், இன்க்ரீஸ் இன் வால்யூம்னு மட்டும் சொன்னோம்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்றத பத்தி நம்ம பேசல. ஆனா சார்லஸ் ஒரு டிகிரி சென்டிகிரேட் ரைஸ் ஆஃப் டெம்பரேச்சருக்கு எவ்வளோ வால்யூம் ஒரு கேஸால எக்ஸ்பேண்ட் ஆக முடியும் அப்படின்றதையும் கொடுத்தார். ஸோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு ஃபார் எவ்ரி 1 degree Celsius rise of temperature நம்ம எவ்வளோ வால்யூம் ஆஃப் கேஸ் எடுத்திருக்கோமோ அந்த வால்யூம்ல 1/273 பார்ட்ஸ் என்ன வேல்யூவோ அந்த அளவுக்கு அந்த கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு 273 பார்ட்ஸ் எடுத்திருக்கோம். வால்யூம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கேஸினுடைய வால்யூமை எக்ஸாம்பிளுக்கு 273 நான் எடுத்திருக்கேன். நான் இப்ப டெம்பரேச்சரை 37ல இருந்து 38க்கு நான் எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன் அப்படி, அதாவது டெம்பரேச்சரை ரைஸ் பண்ண போறேன் அப்படின்னா அந்த 273ல இருந்து எவ்வளோ வால்யூம் எக்ஸ்பான்ஷன் இருக்கும்? 273ல 1 பார்ட் எவ்வளோ? 1. ஸோ 1 அந்த 273 பார்ட் என்ன ஆக போகுது? கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆக போகுது. ஸோ எக்ஸ்பான்ஷன் எப்படி இருக்கும்? 1/273 பார்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் வால்யூம். சரியா? சோ இது சார்லஸ் சொன்னாங்க. சோ அதனால கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் அப்படின்றது, therefore கோஎஃபிஷியன்ட் ஒரு எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா அதனுடைய வேல்யூ எவ்வளவு இருக்க போகுது? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் எவ்வளவுக்கு? ஃபார் எவ்ரி 1 degree ரைஸ் ஆஃப் டெம்பரேச்சர். is approximately equal to 1/273 அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்தாங்க. ஸோ நம்ம எந்த கேஸ் எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் எவ்வளோ இருக்கும்? 273ல 1 பார்ட் எவ்வளவோ அதுதான். ஸோ அடுத்தது இந்த கிராஃப்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கிராஃப் பார்த்தோம் இல்லையா? இந்த கிராஃப்ல இதுக்கப்புறம் இந்த கிராஃபை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா, எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? போயிட்டு இந்த லைன் இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒரு இடத்துல தொடும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல இந்த இடத்துல தொடுது. ஸோ இந்த இடத்துல வால்யூம் என்ன ஆயிடுது? 0 ஆயிடுது. ஸோ இந்த டெம்பரேச்சர் பார்த்தோம் அப்படின்னா டெம்பரேச்சர் -273.15 டிகிரி செல்சியஸ். எக்ஸாக்டா பார்த்தோம்னா -273.15 டிகிரி செல்சியஸ்ல நம்ம எடுத்துக்கிட்ட கேஸினுடைய வால்யூம் இந்த இடத்துல எவ்வளோ இருக்கு? V is equal to என்ன ஆயிடுச்சு? 0ன்னு வந்துருச்சு. ஸோ இதுக்கு மேல நம்ம எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணோம்னா இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? வால்யூமுக்கு நெகட்டிவ் வேல்யூ பாசிபிளே இல்லை. அதனால நம்ம எடுத்துக்கிட்ட கேஸினுடைய வால்யூம் எப்போ 0வா இருக்கும் அப்படின்னா வால்யூம் ஆஃப் கேஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அட் அ டெம்பரேச்சர். வால்யூம் ஆஃப் கேஸ் இஸ் 0 at எத்தனை? -273.15
டிகிரி செல்சியஸ். ஸோ கெல்வின் அப்படின்றவர் என்ன பண்ணார்னா இந்த -273.15 டிகிரி செல்சியஸ் அப்சல்யூட் ஜீரோ அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த வேல்யூவை நம்ம என்னன்னு சொல்லலாம், கெல்வின் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த -273.15 டிகிரி செல்சியஸ் அப்சல்யூட் ஜீரோன்னு சொன்னார். ஸோ அப்சல்யூட் ஜீரோன்னு சொல்லி அவர் ஒரு ஸ்கேலை நம்மளுக்கு கொடுத்தாங்க, ஒரு டெம்பரேச்சர் ஸ்கேல் கொடுத்தாங்க. அந்த டெம்பரேச்சர் ஸ்கேலை நம்ம என்னன்னு சொல்றோம், கெல்வின் ஸ்கேல்னு சொல்றோம். ஸோ கெல்வின் ஸ்கேல்ல இது அவர் அப்சல்யூட் ஜீரோன்னு சொன்னதுனால இந்த வேல்யூவை நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம், 0 கெல்வின் எடுத்துக்கிறோம். ஸோ 273 அதாவது -273.15 டிகிரி செல்சியஸ் அப்படின்றது கெல்வின் ஸ்கேல்ல வரும்போது எவ்வளவு ஆயிடுது, 0 கெல்வின் ஆயிடுது. அப்போ இதுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் எவ்வளோ, 73.15. ஸோ நம்ம ரவுண்டா 0.15 விட்டுட்டு வெறுசா என்ன பண்றோம், 273 மட்டும் கால்குலேட் பண்ண கால்குலேஷனுக்கு ஈஸியா இருக்கணும்ன்றதுனால நம்ம பாயிண்ட்டை விட்டுட்டு வெறும் ரவுண்ட் வேல்யூ மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ இங்கே வரும்போது 73 கெல்வின் நம்ம எழுத போறோம். அதாவது 200 டிகிரி செல்சியஸ் என்னவா மாறும், 73 கெல்வினா மாறும். அதே மாதிரி இந்த 100 டிகிரி செல்சியஸ் என்னன்னு மாறும், 173 கெல்வின்னு மாறும். 0 டிகிரி செல்சியஸ் என்னன்னு மாறும், 273 கெல்வின். ஸோ இந்த பக்கம் வரும்போது அதே மாதிரி நம்ம 100 ஆட் பண்ணிட்டே போறோம். 100 டிகிரி செல்சியஸ் 373, இது 473 கெல்வின், இது 573 கெல்வின்னு போக போகுது. ஸோ இந்த டிகிரி செல்சியஸுக்கும் கெல்வின் ஸ்கேலுக்கும் இருக்கக்கூடிய ஒரே டிஃபரன்ஸ் என்ன, ஜீரோவை நம்ம ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். டிகிரி செல்சியஸ்ல 0 இங்க இருக்கு, அந்த டிகிரி செல்சியஸ்ல இருக்க -273.15 டிகிரி செல்சியஸை கெல்வின் ஸ்கேல நம்ம என்னன்னு எடுத்திருக்கோம், 0ன்னு எடுத்திருக்கோம். இப்போ நம்ம வாட்டர் எடுத்துக்குவோம். வாட்டர் எடுத்துட்டு வாட்டருக்கு அதனுடைய பாயிலிங் பாயிண்ட், ஃப்ரீசிங் பாயிண்ட்டை கெல்வின் ஸ்கேலையும் டிகிரி செல்சியஸ்லயும் எழுதுவோம். ஸோ இங்க நம்ம கெல்வின் ஸ்கேல் எழுதுவோம். கெல்வின் ஸ்கேல், இது செல்சியஸ் ஸ்கேல். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அப்சல்யூட் ஜீரோ ரெண்டு ஸ்கேலுக்கு எழுதுவோம். கெல்வின் ஸ்கேல்ல அப்சல்யூட் ஜீரோ எவ்வளோ, 0 கெல்வின். செல்சியஸ் ஸ்கேல்ல எவ்வளோ இருக்குது, -273.15 டிகிரி செல்சியஸ். அடுத்தது நம்ம என்ன எழுத போறோம், ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். freezing point of water. So freezing point of water நம்ம எவ்வளோ எழுதலாம், டிகிரி செல்சியஸ்ல எவ்வளோ இருக்கும், 0 டிகிரி செல்சியஸ். அப்ப கெல்வின் ஸ்கேல் எவ்வளோ வேல்யூ வருது, 273.15 கெல்வின் நம்ம எழுத போறோம். அடுத்தது பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர், டிகிரி செல்சியஸ்ல பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் 100 டிகிரி செல்சியஸ். அப்போ கெல்வின் ஸ்கேல் எவ்வளோ இருக்கும், 373.15 கெல்வின். ஸோ இதுதான் ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர், பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர், அப்சல்யூட் ஜீரோ, கெல்வின் ஸ்கேல்லையும் செல்சியஸ் ஸ்கேல்லையும் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ சார்லஸ் லா, வால்யூம் டெம்பரேச்சர் ரிலேஷன்ஷிப், ஐசோபார்னா என்ன, எப்படி வால்யூம் டெம்பரேச்சர் வேரியேஷன் வருது, கெல்வின் ஸ்கேல்னா என்ன, அப்சல்யூட் ஜீரோனா என்ன, எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.